ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமே ரியாக்ட் சேனல் இங்கே நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே பார்த்துடலாம். முன்ன விட இவன் திறமசாலியா இருக்கான். ஆனாலும் இவன் அந்த அளவுக்கு பலசாலி இல்லை. அப்படியா? ஐயோ, வலிக்குதே. ஆனா இது வெறும் கென்ஜுட்சுன்னு எனக்கு தெரியும். இதை எப்படியாவது ஆனால் வலி தெரியும். கை விட்டுறக்கூடாது. ஐயோ, என்னென்னமோ பண்ணுறானே. பயமுறுத்துறான். ஏய் நாருட்டோ, இது சாஸ்கேவுடைய குரலாச்சே. உன்னை சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவருடைய வீக்னஸ்ல விளையாடுறான். பாதியா எடுத்துட்டு வந்தது. ஏய் கெஜன்சுடா, சாஸ்கேனா தான் வீக் ஆயிடுறான் அவன். அவன் அப்படி பண்றான் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரோட கடைசி சந்திப்பிலேயே நான் உன் கதையை முடிச்சிருக்கணும். போச்சு போச்சு போச்சு. நருட்டோட வீக்னஸே சாஸ்கே தான்ற மாதிரி இருக்குது. அடுத்த வீக்னஸ் சாஸ்கே நம்ம கிராமத்தை விட்டு போனப்ப நீ எங்க இருந்து வரா பாரு. உன்னை நம்பினது என்னுடைய தப்புதான். வச்சு வச்சு ஃபன் பண்றான் நருட்டோ வச்சு. கக்காஷி, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னால காப்பாற்ற முடியல நாருட்டோ. நம்ம வெளியே தான் இருக்கும். நிறைய எதிர்பார்த்தது என்னோட தப்புதான். ஏன் இவ்வளோ ஈஸியாக மாட்டிக்கிட்டேன் நருட்டோ? இன்னும் எதுவும் மாறவே இல்லை. எப்பவும் காரா நீ என்னை விட எல்லாத்திலும் சிறந்தவனா இருக்க. வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் உனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மைண்டை எப்படி கன்ஃபியூஸ் பண்றான். இது வெறும் கெட்ஜுட்சு தான். உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இது இப்படி பண்ண நருட்டோ, நான் உன்னை நம்பி விட்டுறாதடா. உன்னை நம்பின எல்லாருமே கைவிட்டுருவல்ல நாருட்டோ. இவ்வளவு சுலபமான வாழ்க்கையா நீ கொடுத்து வச்சவன். இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். உன் கதையை முடிக்கிறேன். நான் உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்படியெல்லாம் நடக்க கூடாது. ஆனா என்ன பண்றது? இதே போச்சுன்னா வீக் ஆயிடுவானே. விஷயம் புரியல. நீங்க சொன்ன பேசிக்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. முதல்ல நம்ம சக்ரா ஃப்ளோவை தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் பவர்ஃபுல் அட்டாக்க பயன்படுத்தி எதிரியோட கட்டுப்பாட்டுல இருந்து நாம விடுபடணும். ஒருவேளை இதெல்லாம் செஞ்சும் வேலைக்காகலனா அப்ப எப்படி நான் என்ன காப்பாத்திக்கிறது? அந்த கென்ஜுட்சுவை பிரேக் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? அப்படி நடந்த முயற்சியை கைவிடுறதுதான் நல்லது. சில நேரம் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இல்லன்றதை நம்ம ஏத்துக்கணும். தோல்வி ஏன்னா கென்ஜுட்சுல எது நடக்கும்ன்றது தெரியாது. ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்படியே விட்டா கக்காஷி மாதிரி தான் படுக்கணும். தேவையில்லாம நான் தண்ணிக்குள்ள மூழ்கி இப்படி நனைஞ்சு போய் நிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லையா? அப்படி கிடையாது. உனக்கு உதவி பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா கென்ஜுட்சுல இருந்து உன்னால தப்பிக்க அப்போ முடியும். கக்காஷி தான் பண்ணணும். இப்போ இது வழியே இல்லையாப்பா? அவ்வளோதானா? கத்துக்கிட்டாலும் அப்ப வேஸ்ட் தான். புரியுற மாதிரி சொல்றேன். உன் பக்கத்துல இருந்து யாராவது உன்னை தொட்டாங்கன்னா அவங்களோட சக்கர எனர்ஜி உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி திடீர்னு அதிகரிக்கும் போது உன் உடம்புக்குள்ள இருக்கிற சக்கரா ஃப்ளோ மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உன்னால கென்ஜுட்சுவை தகர்க்க முடியும். அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே வெளியே. நீ கொடுத்த வாக்கு காப்பாத்த தவறிட்ட. உன்னை நம்பின எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். உனக்கு தான் வாழ்க்கையில நான் நான் வரைக்கும் இந்த பேச்செல்லாம் தாங்கணுமே. விட மாட்டேன். நருட்டோ, அவனோட நம்பிக்கை அதெல்லாம். நாருட்டோ, ககாஷி சென்சை, நாருட்டோ, காரா, நாருட்டோ, இது உண்மை இல்லடா. சாஸ்கே.
ககாஷி சென்சை, சாகுரா, ப்ளீஸ், எனக்கு உங்க சக்ரா தேவை. தொட்டுட்டாங்க. நருட்டோ, உனக்கு ஒண்ணும் ஆகலல? எனக்கு இப்போ என்ன ஆச்சு? வந்துட்டான். நீ கெஞ்சுட்ஸுல மாட்டிக்கிட்ட. ஆனா கவலைப்படாத, எங்களுடைய சக்கர எனர்ஜியை உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் வா, பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் கெஞ்ச விட்டா நருட்டு. இவங்கெல்லாம் தொட்டுட்டு தான் இருந்துக்கிறாங்க. ஷேடோ க்ளோன்ஸ் இல்ல இப்பதான் தொட்டிருக்காங்க. ஷேடோ க்ளோன்ஸா? என்ன உளற? நாம இங்க வந்த தருணத்துல இருந்து அப்படி ஒரு வித்தையை அவன் பயன்படுத்தவே இல்லை. ஆமா, நீ திடீர்னு கோவப்பட்டு வெறும் காத்துல விரல பார்த்ததே முடிஞ்சிச்சு. பயன்படுத்திக்கிட்டு இருந்த. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்படினா நான் ஏற்கனவே கெஞ்சுட்ஸுல மாட்டிக்கிட்டேனா? எதுவுமே உண்மை இல்ல. கண்டிப்பா இவன் விஷுவல் ஜூட்ஸ்வை தவிர வேற எதையோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இனிமேதான் உண்மையான போட்டியை ஆரம்பிக்க போகுது. எல்லாத்துக்கும் தயாரா இரு நருட்டோ. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வரியா? கம் ஆன் நருட்டோ, என்ன பண்ணணும்னு நான் உனக்கு காட்டுறேன். அவன் கையும் பார்க்கக்கூடாது, கண்ணும் பார்க்கக்கூடாது. Fire style. Phoenix flower jutsu. அவர் எப்படி தப்பிச்சாரு? அவன் இதோட நிறுத்த மாட்டான். Fire style. Fireball jutsu. அப்பா, அடி அசால்ட்டா வர்றான். இன்னைக்கு நம்ம இட்டாச்சு பவர் யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது. Lightning blade. ரசிங்கன். ஓடு. கண்ணு பார்க்காதடா. என்ன ஆச்சு? அவன் அட்டாக் பண்ணிட்டானா? நாருட்டோ! ஒன்னும் ஆகல. பரவாயில்லையே, சுவாரஸ்யமான புது ஜூட்சு எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க. ஆனாலும் சிடோரி ரசிங்கன் ரெண்டும் ஒன்றும் தொடக்கூட முடியல. அடச்சே, அவன் எப்படி அதுல இருந்து தப்பிச்சானே இன்னும் புரியல. ககாஷி சென்சை லைட்டிங் பிளேட பயன்படுத்தும் போது ரசிங்கான பயன்படுத்தி அவனை நேரடியா தாக்கலாம்னு நினைச்சேன். அவனுடைய ஷாரிங்கான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிறத அவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறான். மறுபடியும் ககாஷி சென்சை கூட சேர்ந்து காம்போ அட்டாக் பண்ணலனா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரே அடியில அவன் கதையை முடிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜுட்சு தேவை. என்னுடைய புது வித்தையை பயன்படுத்துறது தான் ஒரே வழி. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, பெருசு யூஸ் பண்ணாதான் இருந்துச்சு. ஏதாவது ரியாக்ஷன் கொடுறா. நீதான் நான் இங்க பண்றேன். ஒரு நிமிஷம், இது இன்னொரு கெஞ்சுட்சுவா இருக்குமோ? ஹிடன் மிஸ்டர் திரும்பவுமா? நீ ஓ, இவ பயப்பட மாட்டிக்கிட்டாளா? தேவையில்ல சாகுரா. இது ககாஷி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஜூட்சு. அதாவது அவரு இங்க மிஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நாம ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும். ககாஷி மேல கவனத்தை செலுத்து. அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சரி, அப்படியே செய்றேன். இதெல்லாம் சாபுசா பண்ணதுதான். கெஞ்சுட்சுவை பயன்படுத்த விடாம பண்றதுக்கு இது ஒரு அற்புதமான டெக்னிக். ஆனா ஷாரிங்கன் இருந்தா எந்த நிலைமையிலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓ, இதுவும் வேலைக்கு ஆகாதா? காஷி, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நேரடியா விளையாடுவோமா? இங்கேதான் இருக்காரு. கண்டிப்பா மோதி பாத்திரலாம்.
ஃபயர்பால் ஜுட்சு. ஒன்று வெடிக்குது. க்ளோனா நரோட்டா என்ன ஆனான்னு தெரியல. நீங்க என்ன ட்ரை பண்றீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. பிரமாதமான மூவ் ககாஷி சென்சே. அந்த ஃபயர்பால் வித்தியாசமா இருந்தது. இங்க ஏதோ தப்பு நடக்குது. கண்ணு பார்க்க கூடாதுல்ல. என்ன மூடாது. போச்சு. போச்சுடா. ஐயோ நரோட்டோ காலும் அட்வைஸ் பண்ணிட்டு இவர் சொல்லிட்டு இவரே இப்படி மாட்டிக்கிட்டாரு. எல்லாரையும் வச்சு விளையாடுறான். ஏன்னா இவருக்குலாம் மட்டும் இந்த பிளேஸ் கொடுத்துட்றாங்க, நரோட்டாக்கு மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் மேலேயே அவ்வளோ கோவம் இவனுக்கு. இப்ப தொட்டா அவன் கிட்ட வரைக்கும் போகணும், எப்படி தொடர்றது? ககாஷி சென்சேவும் ஹிட்டாச்சியோட கெஜுட்சுல மாட்டிக்கிட்டு இருக்காரா? போச்சு. நான் சிரிக்கிறேன். நானா எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீ உன்னோட ஜுட்சுவை ரொம்ப அருமையா பயன்படுத்துற. எர்த் ஸ்டைல் மூலியமா ஒளிஞ்சிருந்து தாக்கி இருக்க. அப்போ ஏற்பட்ட மாற்றத்தை நான் கவனிக்கல. இங்கதான் எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. என்ன பண்ணி கெஜுட்சுவால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஏன்னா நீ ஒரு ஷேடோ க்ளோன். ஐயா என்னங்க ஐயா அது? இவ்வளவு வேகமா? அதனாலதான் அந்த உடம்பு அலாலையா போச்சு போல இருக்கு. ஒருவேளை காய் சென்சே அதேதான். அவன் ஆட்டம் முடிஞ்சது. வா இனிமே ஒப்போ அடி செத்தாண்டா. தண்ணிக்கு நெருப்பு காட்டுறாரு. ஒரு சாதுவான ஆள் கோவப்பட்ட என்ன நடக்குன்னு காட்டுறாரு. காலியா? பரவாயில்ல, ஒரு வழியா அவன் கதையை ஓ, முடிச்சாச்சு. முடிஞ்சிச்சு. அப்படியே என் ஷேடோ க்ளோனையும் அட்டாக் பண்ண. சீக்கிரமா நருட்டோ. இதோ வந்துட்டேன். ஷேடோக்குள்ளனா என் ரசிங்கார்டை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஆமா, அது ரொம்ப அவசியம். என்ன பெருசு, ரசிங்கார்ட்ல நான் ஒரு எக்ஸ்பர்ட் என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நிறைய புது tools யார் சொன்னா? ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் தெரியும், ஆணவத்துல ஆடாத. நீ பயன்படுத்துற ரசிமான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நினைக்கிறியா? உரோச்சிமாரு கூட இருக்கிற காவோட்டு கூட சண்டை போடும் போது என்ன ஆச்சு? அதை மறந்துட்டியே? அதனா சமாளிக்க முடிஞ்சுச்சு. நீ என்ன சுச்சு கத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சா அதுக்கு இந்த திறமை பத்தாது. இவன் அசைஞ்சுக்கிட்டே இருந்தா நேரடியா எப்படி தாக்க? ஆர்கன்ஸை பாதிச்சிச்சு, ஆனால் நின்னான். அதுக்கப்புறம் என்னாச்சு? நீ என்ன பண்ணன்றத யோசி. ஓகே, இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். ரசிங்கார்ட்! சக்தி வாய்ந்த எதிரிகள் கூட மோத ஒவ்வொரு வாட்டியும் உன் கையை அந்த மாதிரி வெட்டிக்க போறியா என்ன? அதுதான் உன்னோட பிளானா?
நானும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு புது ஜூட்ஸு வேணும். நருட்டோ இந்த அளவுக்கு நீ முட்டாளா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த ரசிங்கான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இதே ஜூட்ஸுவை தான் 4th ஓகாகே பயன்படுத்தினாரு. அது எனக்கு அது ஞாபகம் இருக்கு. சரி, பதறாத. இது இம்ப்ரூவ் பண்றானா? ஓகாகே இந்த ரசிங்கானை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு. எதிரிக்கிட்ட மோதும் போது இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் உனக்கு கிடைச்ச சவால். கண்டிப்பா இது கஷ்டம் தான். ஆனா ஒரு ரசிங்கானை இம்ப்ரூவ் பண்ணி நீயே ஒரு புது ஜூட்ஸுவை உருவாக்கலாம். அப்படின்னா நானே ஒரு புது ஜூட்ஸுவை உருவாக்க முடியுமா என்ன? ஆமா, அதேதான் நருட்டோ. உனக்குள்ள இருக்கிற அதீத சக்கரா எனர்ஜியை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா குறி தப்பாம தாக்கலாம், எதிரிய ஒரே அடியில வீழ்த்தலாம். உனக்குள்ள இருக்கிற சக்கர எனர்ஜி இல்லாம யாரும் இதை செய்யவே முடியாது. உனக்குள்ள இருக்கிற ரசிங்கான் ஒரு புது ஜூட்ஸுவா தான் இருக்கும். ஆமா, நானே உருவாக்க போறேன் ஒரு புது விதமான ரசிங்கான். உன்னோட ரசிங்கான் பவரை அதிகரிக்கிறதுக்கு நீ உன்னோட சக்கரா எனர்ஜியை அதிக அளவுக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கும். நான் பொய் சொல்ல விரும்பல, இது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா இதை நீ தாக்கு பிடிச்சிட்டா உன்னோட தாக்குதலையே இந்த ரசிங்கான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதுக்கு நாம ஒரு பேர் வைப்போம். பெருசா இருக்கு. ஜாயன்ட் ரசிங்கண்ணா. இது பிரமாதமா இருக்கு. அடேங்கப்பா, இவனுக்குள்ள இவ்வளவு சக்தியா? பட்டுருச்சா? ரத்தமே வந்திருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்றானே அவன். இப்போ எதுக்காக நக்கலா செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உடுக்க போட்டாரு. எனக்கு குழப்பமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவன் கூட எங்கேயோ நான் மோதி அப்படின்னா இவன் கூட சண்டை போட்டுதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இது ரொம்ப வினோதமா இருக்கு. அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க 2 பேரும் ஏற்கனவே நேரடியா மோதிருக்கீங்க. கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்குது. அவன் இங்க இல்ல, முதல்ல உள்ள இருக்கான். அவனோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. இங்க என்னதான் நடக்குது? நாம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவ வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சோல் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு விதமான ஜூட்ஸுவா இருக்குமோ? பாதிதான் வந்திருக்கானுங்க. எப்படி இங்க வந்தான்? சென்சை, இது யாரு? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? உருவம் மாறி. எனக்கும் தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நான் இவனை எங்கேயும் சந்திச்சதே இல்லை. லேடி சியோ, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இவனோட பேரு யுவரா. எங்க ஏய், அந்த இவன் கருப்பாடு. இன்னைக்கு எபிசோடு மாசா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இட்டாச்சியும் கக்காச்சியோட ஃபைட் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அவர் இவரை அட்டாக் பண்ணுறப்போ அதில் ஒரு அட்டாக் அதில் ஒரு அட்டாக்னு மாற்றி மாற்றி அவங்க சண்டை போட்டுக்கிற அந்த ஸ்டைலே புதுசாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அப்புறம் கக்காச்சி வந்து இந்த ஷேடோ கிளான் யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் அவர் தான் மாட்டிக்கிட்டார் போல அப்படின்னு நினச்சேன். அப்போ கூட அந்த இமேஜின் வந்து ஒரு அலாலையா ஒரு பாடி இருந்துச்சா, சரி புதுசாக ஏதோ பண்ணுறான் போல உடம்புன்னு பார்த்தா அது ஷேடோ கிளான். அதான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. நருட்டோ தான் மாட்டினான். ஏன்னா அவனுடைய வீக்னஸ் அது. சாஸ்கி ஆகட்டும், சாக்ரா ஆகட்டும், காரா, இது எல்லாமே அவனோட வீக்னஸ் தான். அந்த ஒரு நம்பிக்கை அதில் வச்சு கரெக்டாக விளையாடினா மாட்டிக்கினான் பையன். பட் வந்து காப்பாற்றிட்டாங்க ஈஸியாக தான். பட் கொஞ்ச நேரத்தில் கதற விட்டாங்க அவனை. யாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்ச வச்சிட்டாங்க. நருட்டோவே ஒரு செகண்ட் அவ்வளோ பேசினா ஒரு 2 செகண்டில் கெஞ்ச விட்டானா இன்னும் ஆள் பாருங்க. ஏன்னா வந்து அவனோட சோல் அங்கே தான் இருக்குது, உள்ளே தான் இருக்குது. அது காரா அவங்க இழுக்கிற வேலையில தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து இந்த வேற ஒரு உருவத்தில் இவனுங்க ஆளுமை வந்திருக்கானுங்க. அதுக்கே இவ்வளோ ஆட்டம் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களே வந்தால் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும். சுறாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கே இவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கே காயை வந்து 5th கேட் வரைக்கும் ஓப்பன் பண்ண வச்சிட்டான். ஸோ முழுசாக வந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இவன் நிஜி கூட சென்ஸ் பண்ணி சொன்னாங்க, என்னது நருட்டோ கூட நான் ஃபைட் போடுறப்போ இருந்த சக்கரா இவனுக்குள்ளே இருக்குது பார்க்கறதுக்குன்ட்டு. அந்த ஆஃபுக்கே வந்து நருட்டோ அளவுக்கு இருக்குன்னா அப்போ ஃபுல் வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான் ஆளுங்களாம் போல்.
ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.